Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெட்டிங் ஷாப்பிங் சீரீஸோட எபிசோட் 5 நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சென்னையில் தான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபீனிக்ஸ் மால் தாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் இன்னும் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதுவுமே நாங்கள் எடுக்கல, சங்கீத்க்கு அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இன்னும் எடுக்கல. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நான் எங்கள் ரிசப்ஷனுக்கு லெஹெங்கா எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஃபீனிக்ஸ் போயிட்டு அவங்களுக்கும் நம்ம பார்க்கலாம், எனக்கும் அட் டைமில் ஒரே இடத்துல பார்த்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்னை ஷாப்பிங் வந்து நாங்கள் ஒரு 2.5 days பிளான் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 2 daysக்குள்ளேயே நாங்கள் கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப்பிங் சீரீஸை நீங்கள் ஒரு DIML மாதிரி தாங்க பார்க்க போகிறீங்க. Day 1, Day 2, Day 3 வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் வாங்க போகிறோம், எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து எப்போதும் உள்ள வெட்டிங் சீரீஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நெக்ஸ்ட் டே ஒரு 6:30க்கெலாம் பெரம்பலூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஆன் தி வே விழுப்புரம்லேயே நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவா தோசை தான் காலையிலே சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஒரு 11:30, 12க்குலாம் வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோங்க. சென்னை ரீச் ஆன உடனே நாங்கள் வேலுச்சேரியில் இருக்க ஜாஸ் கலெக்ஷன்ஸ்க்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி நான் என்னோட சிஸ்டரோட சென்னை ரிசப்ஷனுக்கு நான் என் ரிசப்ஷனில் வேர் பண்ணியிருந்தேன். இந்த கோல்டன் கவுன் தாங்க போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ரெண்டல் ஜுவல்லரி எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து டார்க் க்ரீனில் போயிடலான்னு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த டார்க் க்ரீன் செட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் பிரைட்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம பிரைட்ஸ் மேட் தானே கொஞ்சம் சின்னதாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த செட் வேர் பண்ணி பார்த்தேன். இது குட்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதே ஃபைனல் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அதோட இயரிங்ஸ், நெத்திச்சுடி எல்லாமே நான் ஃபைனல் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 3 layer நெத்திச்சுடி வந்து என்னோட சிஸ்டருக்கு வெட்டிங்க்கு புக் பண்ணது. ஜாஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரைடல் செட் இருந்துச்சுங்க. பட் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்குது, எதுவுமே வந்து கொஞ்சம் ஃபேஷனபுளாக இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் பேங்கிள்ஸ் வந்து 11,000 சொன்னாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டு அதோட கார்னர் பேங்கிள் மட்டும் நான் 3,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜாஸில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபீனிக்ஸ் தாங்க போயிருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீனிக்ஸ்லேயே எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி இன்றைக்கி நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் ஃபீனிக்ஸ் வரும்போதே டைம் 1 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் குஷால்ஸ்க்கு தான் போனோம். ஆக்சுவலி எதுவும் வாங்குற ஐடியாவில் இல்லை. பட் இந்த சோக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் இது வந்து ஒரு 12,000 சொன்னாங்க இயரிங்கோட. சரி, எதுக்கு 1 day யூஸ்க்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும்னு நான் வாங்கல. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மன்யவார் தான் போயிருந்தோம். அங்கே என் ஹஸ்பண்ட் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஷெர்வானி இல்லைனா குர்தா வித் கோட் அந்த மாதிரி போயிடலான்னு தான் டிசைட் பண்ணாங்க. 2-3 ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஷெர்வானி ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு எடுக்கிற மாதிரியே சேம் ட்ரெஸ் என் பையனுக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அவங்க எடுத்த எக்ஸாக்ட் ஷெர்வானி வந்து இங்கே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் பில் பண்ணியாச்சு. ஸோ பில் பண்ணவே 2:30 ஆயிடுச்சுங்க. செம பசி வந்துருச்சு. எங்கடா போகிறது யோசிச்சு ஃபைனலி பர்கர் கிங் தான் போகணும். ஒரு நல்ல ஒரு பர்கர் நக்கெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக மேட் ஓவர் டோனட்ஸில் ஒரு டோனட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு. வயிறு செம ஃபுல். ஸோ இப்போ எனக்கு லெஹெங்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு RMKVயில் தாங்க நான் லெஹெங்கா பார்த்துட்டு இருந்தேன். RMKVயில் டேம் சீப்ங்க. அதுவும் ஆடிங்கிறதுனால பயங்கர சீப்பாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா லெஹெங்காவுமே வந்து ஒரு 8,000, 7,000 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாக எதுவுமே இல்லை. பட் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. சரின்னு நான் ஒன்று ட்ரையல் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி இது பிடிச்சிருந்துச்சுங்க. பட் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ப்ளவுஸில் ஃபுல் ஒர்க், பட் ஸ்கர்ட்டில் வந்து டிசைனே கிடையாதுங்க, பார்டர் கூட கிடையாது, பிளைன் சோலி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஊரில் வேறு ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி இது வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கலான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. மீன்வைல் நான் வந்து H&M தாங்க போயிருந்தேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நமக்கு எப்போதுமே ட்ரெஸ் தாங்க. ஸோ H&Mலேயும் சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஒரு 2 ட்ரெஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னு வீடியோட லாஸில் காட்டுறேன். நடந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு 7:30 ஆயிடுச்சு. சரி, நானும் ராயன் மூவிக்கு புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பாப்கார்ன் அப்புறம் ஹாட் டாக்லாம் வாங்கிட்டு நாங்களும் படம் பார்க்க போயாச்சு. சென்னை வந்தாலே யூஸ்வலி கண்டிப்பாக நாங்கள் ஒரு 2 படமாச்சும் பார்த்துருவோங்க. ஏன்னா எனக்கும் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஓகே தாங்க. எனக்கு யூஸ்வலாக அந்த ரொம்ப ஃபைட் சீக்வென்ஸ்னாலே நான் பார்க்க மாட்டேன். அண்ட் இந்த படம் வந்து கொஞ்சம் லாஜிக்காகவும் இல்லை. ஸோ அதனால வந்து ஒன்ஸ் பார்க்கலாங்க, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோவா பெருசாக அந்த படம் பிடிக்கல. படம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு 11 o'clockலாம் வந்து நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயாச்சு.
சென்னை ஷாப்பிங்கில் வந்து டே 1ல் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டல் ஜுவல்லரி ஃபைனலி நான் புக் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லெஹெங்கா ஏறி இறங்கி எங்கேயுமே எடுக்கலைங்க. ஸோ அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக H&Mல நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் அங்கே 2 டாப் வாங்கினேன். H&Mல வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து எடுக்க டைம் இல்லை. ஸோ 2 க்ராப் டாப் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது ஒரு ஜீன் க்ராப் டாப் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $799. பட் ஐ டோன்ட் நோ எதுக்கு நான் $799க்கு இது வாங்கினேன்னு எனக்கே தெரியல. பட் பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இது வாங்கினேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு க்ராப் டாப் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து $499. ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். ஸோ இது 2 தான் வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மான்யவாரில் ஷெர்வானி எடுத்தாச்சு. ஸோ அந்த ஷெர்வானி இப்போ காட்டுறேன். ஸோ இந்த ஷெர்வானி தான் வந்து நாங்கள் ஃபைனலி எடுத்தோம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எப்படி நான் மறுபடியும் வைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ என் ஹஸ்பண்ட் சமையல் திட்டுவாங்க. அதனால தான் வந்து நான் இதோடய அப்படியே காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் வந்து லெஹெங்கா, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷெர்வானிலாம் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சென்னை ஷாப்பிங் சீரீஸில் டே 2ல் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.